வெங்கையாவமுண்டு தேனுண்டு வண்டிரு கடம்பனையும் நின்பதன் தியானமுண்டாயின் அரசே தியானமுண்டாயின் அரசே நீருண்டு பொழுகின்ற காருண்டு விளைகின்ற நிலமுண்டு பலனும் உண்டு காருண்ட சென்னையில் கண் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வள்ளற் பெருமான் 6ஆம் திருமுறையிலே நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு பதிகம் பாடி அருளி இருக்கின்றார். சத்தியமா அந்த பதிகம் வள்ளலார பத்தின பதிகம் கிடையாது. அந்த பதிகத்தை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் வள்ளலாருடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. 1% கூட அது வள்ளல் பெருமான் ஏன் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் நம்ம அந்த படிக்கவே முடியாது. அந்த பதிகம் முழுவதும் மனிதர்களாக பிறந்த இந்த மக்கள் இந்த மண்ணிலே ஏன் பிறந்தார்கள் என்பதாகத்தான் அந்த பதிகத்தை நாம் நோக்க வேண்டும். ஏனென்றால் வள்ளற் பெருமான் அந்த பதிகத்தை நம்மை நினைத்துதான் எழுதியிருப்பார். குறிப்பா என்ன நினைச்சு எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். வள்ளற் பெருமான் ஏன் பிறந்தார் அப்படின்னா இந்த பதிகத்தை படிக்க கூடாது. வள்ளற் பெருமான் நமக்காக பிறந்தவர், இறைவனால் நமக்காக வருவிக்க உற்றவர். இந்த உலக மக்கள் அனைவரும் அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்ற வழிகாட்டுதலுக்காக வள்ளற் பெருமான் பிறந்தவர். இப்படி பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்திலே அறத்தை நிலைநாட்ட வந்தவர். இப்படி பல விதமாக வள்ளற் பெருமான் ஏன் பிறந்தார் என்று சொல்லலாம். ஆனால் வள்ளற் பெருமான் நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற அந்த தலைப்பிலே மனிதர்களுடைய, அதுவும் இந்த காலத்து மனிதர்களுடைய நிலைப்பாட்டை அப்போதே எழுதி வைத்திருக்கின்றார். இது வருகின்ற காலங்களுக்கும் பொருத்தமாகத்தான் இந்த பதிகம் அமைகின்றது. இந்த நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற தலைப்பு இதை சில நூல்களிலே பிறப்பவம் பெறாது பேதுரல் என்கின்ற ஒரு தலைப்பாகவும் கொடுத்திருப்பார்கள். இந்த பிறவியை பொறுக்க முடியாது புலம்புதல், அந்த மாதிரிதான் இந்த தலைப்பு. நான் ஏன் பிறந்தேன் என்பதை விட இந்த பிறப்பவும் பெறாது பேதுரல் என்கின்ற தலைப்பு இதற்கு பொருத்தமானதாக இருந்திருக்கும். இது அடிக்கடி நாம் இதை பற்றி பேசியதுண்டு. இப்ப நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற அந்த தலைப்பு வந்தோடனே நமக்கு எம்ஜிஆர் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். ஞாபகத்துக்கு வந்ததா இல்லையா உங்களுக்கு? நான் ஏன் பிறந்தேன், அதுல கூட ஒரு அருமையான கருத்து கொடுத்திருக்கிறார். நாட்டிற்கு நலம் என புரிந்தேன் அப்படிம்பார். இந்த நாட்டுக்கு நல்லது என்ன பண்ணியிருக்கேன் அப்படிம்பார். அந்த மாதிரி இந்த தலைப்பு நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு என்ன விடை கிடைக்கும், அதுக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன விடை கிடைக்கும்?
ஏன் பிறந்தோம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம ஏன் பிறந்தோம் யாருக்காவது தெரியுமா? அது தெரிஞ்சதுன்னா ஞானி ஆயிடுவோம். நம்ம ஏன் பிறந்தோன்ற ஒரே ஒரு காரணம் நமக்கு தெரிஞ்சா நம்ம ஞானி ஆயிடுவோம். நமக்கு தெரியறது இல்லை, நம்ம ஏன் பிறந்தோம்னு தெரியறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளை வளர்க்குறாங்க, நம்ம வளர்றோம். நம்மளை வளர்க்கும் போது அவங்க நீ ஏண்டா பிறந்த, இதுக்காக தான் நீ பிறந்த அப்படின்னு யாராவது சொல்லி வளர்த்துருக்கிறோமா? நம்மளும் எப்படி வளர்க்கல, நம்ம பிள்ளைங்களையும் நாம அப்படி வளர்க்கல. இதற்காகத்தான் நீ பிறந்தாய் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை யாரும் யாருக்கும் ஊட்டியதே கிடையாது. அதனால நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே வளர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வள்ளல் பெருமான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற இந்த தலைப்புல இதுக்கெல்லாம் பிறக்காமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற பொருள் படும்படி பாடியிருக்கின்றார். இது மாதிரி ஒரு பிறவியில இது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதில் நம்ம பிறக்காம இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த பதிகத்தை வள்ளல் பெருமான் நமது குற்றங்களை எல்லாம் இந்த பதிகத்திலே பதிவு செய்திருக்கின்றார். குலத்திரையும் கொடியன், நம்ம என்ன குலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன குலம்னு எனக்கு தெரியாது. இந்த குலம்னு ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. என்ன கோத்திரம்னு எனக்கு தெரியாது. இங்கே வள்ளல் பெருமான் குலத்திரையும் கொடியன், ஒரு குடித்தனத்தும் கொடியன், குறிகளிலும் கொடியன் அன்றி குணங்களிலும் கொடியேன், மலத்திரைய புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன், வன்மனத்து பெருந்தாய் வஞ்ச நெஞ்ச புலையேன், நலத்திடை ஓர் அணு அளவும் நன்னுகிலேன், பொல்லா நாய்க்கு நகை தோன்ற நின்றேன், தேய்க்கு மிக இழிந்தேன், நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன், நின் கருத்தை அறியேன் நிர்குணனே நடராஜ நிமுன மணி விளக்கே. ஏதாவது ஒரு வாசகம் வள்ளல் பெருமானுக்கு பொருத்தமான வாசகமா சொல்லுங்க. இந்த குலத்திடையும் கொடியேன் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய இந்த குலம் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினிலே யான் ஒருவன் அன்றோ வகையறியேன் அப்படின்னு பாடுவார். இந்த குலம் என்பது நமது அப்படியே அந்த பரம்பரைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பரம்பரையிலேயே வந்த நான் தான் ரொம்ப கொடியன் அப்படிங்கிறார். அப்போ வள்ளல் பெருமான் இத கொஞ்சம் நம்ம வள்ளல் பெருமான் அப்படிங்கிறத மறந்துட்டு இந்த பதிகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். குலத்திரையும் கொடியன், ஒரு குடித்தனத்தும் கொடியன். குடித்தனம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இந்த இல்லறம். இந்த இல்லறத்துல சிறந்து விளங்க முடியல அப்படின்னா நம்மளால அருளியல்ல வரவே முடியாது. இல்லறத்துல சிறந்து விளங்காத யாரும் அருளியல்ல எதையும் சாதிக்க முடியாது. இங்கே இல்லற குடித்தனத்தும் கொடியேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, கொடுமை பண்ணிட்டு இருந்தாரா என்ன அவரு? சரிங்களா? அப்ப குடித்தனத்தும் கொடியேன், இந்த உலகியல் வாழ்க்கை என்கின்ற இந்த சம்சார இல்லற வாழ்க்கையிலே கொடியன் அப்படிங்கிறார். அப்ப யாரெல்லாம் அந்த குடித்தனத்தும் கொடியன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல இருக்கிற அந்த முதல் 2 எழுத்துக்களை சொல்லிடும். குடி. யாரெல்லாம் குடித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இதற்கு பொருத்தமானவர்கள். குடித்தனத்தும் கொடியன். ஏனென்றால் வள்ளல் பெருமான் கல்குடி, கஞ்சா குடி, சாராயக்குடி போன்ற மயக்கக்குடிகள் ஆகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிகளிலே அவரும் வாழ்ந்து நம்மையும் வாழ்வித்துக் கொண்டிருப்பவர். குடித்தனத்தும் கொடியேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில சரியான முறையில் அந்த குடும்ப வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை நடத்த முடியாத அந்த நபர்களை இங்கே குறிக்கின்றார். குறிகளிலும் கொடியன் அன்றி குணங்களிலும் கொடியேன். குணங்கள்னா 3 வகையான குணங்கள். 3 வகையான குணங்கள். என்னென்ன குணங்கள்? சத்துவ குணம், தாமச குணம், ராட்சச குணம். இந்த குணங்களிலே
கொடியன் அப்படிங்கிறாரு. கொடியன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் ராட்சச குணம் தான் ரொம்ப கொடியதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதோட மோசமானது எது? தாமச குணம் தான் ரொம்ப மோசமான குணம். ராட்சச குணம் கூட பரவாயில்ல, ஒரு கோபத்தில் ஒரு கத்திட்டா அது அந்த நிமிஷத்தோட போயிடும். ஆனா இந்த தாமச குணம் இருக்கு பாருங்க, சத்துவ குணத்துக்கு நம்மள வரவிடாம பண்ற குணம் எதுன்னா தாமச குணம் தான். அந்த குணங்களிலும் கொடியேன். தாமச குணத்துல யார் இருக்கிறாங்களோ அதை அவர்கள் இங்கே பொருந்துவார்கள். குணங்களிலும் கொடியேன். அப்ப அந்த குணங்களே மோசமானது. ராட்சச குணம் கூட பரவாயில்ல. நான் எப்பயாவது தான் கோபத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் 24 மணி நேரமும். நமக்கு கோபம் அதிகமா இருக்கா, ராட்சச குணம் அதிகமா இருக்குதா, தாமச குணம் அதிகமா இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. என்ன குணம் அதிகமா இருக்குது? காலையில 4 மணிக்கு எழுந்து கொண்டுங்கிறாரு வள்ளலார். எப்படி நம்மளுடைய பகல் ஃபுல்லா தூங்கக்கூடாதுங்கிறாரு, ராத்திரி 12 மணிக்கு தான் தூங்கணுங்கிறாரு. இந்த ஒரு பாயிண்ட் போதும் நம்ம என்ன குணத்துல இருக்கிறோம்னு சொல்றது இல்லையா? காலையில 4 மணிக்கு எழுந்து ராத்திரி 12 மணிக்கு தான் தூங்கணும், நடுவுல தூங்கக்கூடாது. அப்ப எந்த குணத்துல இருந்தா இது சாத்தியம்? அப்ப இதை தவறினோம் என்றால் நாம் தாமச குணத்தில் இருக்கின்றோம் என்று பொருள் இல்லையா? வன்மனத்து பெரும்பாவி, அது பாருங்க, வன்மனத்து பெரும்பாவி அப்படிங்கிறார். வஞ்ச நெஞ்ச புலையேன். புலையேன் அப்படின்னு போது நம்ம எல்லாருக்கும் ஞான சபையில என்ன எழுதி இருக்கிறாங்கன்னு தெரியும். புலைகளை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே வர வேண்டும். அது என்னங்க அர்த்தம்? புலைனா என்ன அர்த்தம்? புலையேன் அப்படிங்கிறார். புலைனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் அப்படியே எனக்கும் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் மட்டுமா ஒன் சைடா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. புலை என்ன? சாப்பிடுறவங்க. என்னங்க சொல்லுங்க, எழுந்துலாம் நிக்க வேணாம், அப்படியே சத்தமா சொன்னா போறோம். சுடுகாட்டு காவலன். பரவாயில்ல. புலை அப்படின்னா என்ன? சரி, கொலைனா என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கொலைனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். புலையேன் அப்படின்னா இந்த மாமிசத்தை உயிர் கொலை செய்து அந்த பிண்டத்தை உண்பவர்கள் எல்லாம் புலையர்கள். இந்த புலையர்களை கூட வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல மன்னிக்கிறாரு. நம்ம புலைகளை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே வருக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் தைரியமா உள்ள போயிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஞான சபைக்குள்ள தைரியமா உள்ள போயிட்டு இருக்கிறோம். ஞான சபைக்குள்ள உள்ள போகக்கூடிய ஒரு பெரிய தகுதி என்ன தெரியுமா? கோபத்தை விட்டாதான் ஞான சபைக்குள்ளே போகணும். ஏன்னா இந்த புலை கொலையை விட மோசமானது கோபம்னு ஒரு பாடல்ல பாடுறார். கோபம் எனும் கொலை புலை தலைவனேங்கிறார். கோபம் எனும் கொலை புலை தலைவனே. நம்மளாம் மாமிசம் சாப்பிடாதவனாலே சன்மார்க்கிகள் பேசிட்டு தெரியும். மாமிசம் சாப்பிடாத உடனே, மாமிசத்தை விட்ட உடனே நான் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன், மாமிசத்தை விட்டுட்டேன் அப்படின்னு பெருமை நமக்கு. கோபத்தை விட்டவங்க தான் பெருமைப்படவே வேணும். அவங்க தான் சன்மார்க்கத்துக்குள்ளார நுழைஞ்சு இருக்கிறாங்கன்னு இல்லையா? அப்புறம் இங்கே வன்மனத்து பெரும்பாவி வஞ்ச நெஞ்ச புலையேன். அந்த புலையேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு அடைமொழிகள். வன்மனத்து பெரும்பாவி. பாவினாலே என்னன்னு தெரியும் நமக்கு. அதுல பெரும்பாவி அப்படிங்கிறாரு. இதுல வன்மனத்து பெரும்பாவி எவ்வளவு ஆழமா கொண்டு வர்றாரு பாருங்க. சாதாரணமா பாவி அப்படின்னாலே நம்ம கிட்ட சேரக்கூடாது இல்லையா? ஒரு மாப்பிள்ளைய பார்க்க வராங்க பொண்ணு வீட்டுல, மாப்பிள்ளை பத்தி விசாரிக்கிறாங்க. பாவி, அவன் சரியான பாவி அப்படின்னு சொல்லிட்டா பொண்ணு கொடுப்பாங்களா? இப்ப இங்க வள்ளல் பெருமான் பெரும்பாவி அப்படிங்கிறார். பெரும்பாவினா எங்க? பாவிங்கிற லிஸ்டே நமக்கு புரிய மாட்டேங்குது. பெரும்பாவி. இப்ப நம்ம பேப்பரை திறந்தா அந்த பெரும்பாவிகளை பத்தி தான் பார்ப்போம். அங்க எல்லாமே இருக்கு. அதுலயும் ரீசெண்டா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வன்மனத்து பெரும்பாவிகள், சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் அதுக்கு மேல சொல்லவே நான் கூசுது. குழந்தைகள், சிறார்கள், தன்னுடைய பெண். அப்ப அவனெல்லாம் என்ன சொல்றது? அதான் இங்க கொடுக்கிறார். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. வன்மனத்து பெரும்பாவி. நான் சின்ன பிள்ளைல இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டெல்லாம் சண்டை போட்டிருக்கேன். அது இப்பதான் கேட்கிற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுவே கம்மியா இருக்குது. ஐயா திட்டி இருக்கிறதே கம்மியா இருக்கு.
தான் பெத்த பொண்ணு அவன் அப்பாவே வந்து எதையாவது பண்றான் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க. வன்மனத்து பெரும்பாவி வஞ்ச நஞ்ச பொலையேன், அவ்வளவு அறமொழி அந்த ஆளுக்கு கொடுக்கிறார் விடல். வன்மனத்து பெரும்பாவி வஞ்ச நஞ்ச பொலையேன், நலத்திட ஓர் அணு அளவும் நன்னுகிலேன். ஆக்சுவலா நான் இன்னைக்கு இந்த பாட்டை வந்து மதியானம் படிச்சு பார்த்தேன், 10 பாட்டை. நீ மதியானம் தான் இதை படிச்சு பார்த்தேன். ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்லணும்னாலே 1 மணி நேரம் ஆகும் போல தோணுச்சுன்னு. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாரையும் வள்ளல் பெருமானுடைய பாடல்களை எடுத்து எடுத்து அதற்கு அதை சார்ந்த பாடல்கள் நிறைய ஞாபகத்துக்கு வந்து நோட் பண்ணி வச்சேன். அப்படி வச்சு எடுத்து பார்த்தா ஒரு பாட்டு தான் என்னால பேச முடியும்னு தோணுச்சு. சரி, நம்ம நேரடியா வெளிப்படையான பொருளை மட்டும் பேசிடலான்னு அப்புறம் முடிவு பண்ணிட்டு அந்த பேப்பரை எடுக்கவே அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா இது வள்ளல் பெருமான் இதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல பாடல்கள் அறிவிப்பாளர் இருக்கு. இந்த புலையன் அப்படின்னா வள்ளல் பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 70-78 பாட்டு வருது இந்த புலையர்களை பத்தி. ஆனா அந்த புலையர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அன்பு காட்டணும். இதுதான் சன்மார்க்கத்தின் உச்சம். அப்படிப்பட்டவர்களுக்கும் பசி வந்ததுன்னா சாப்பாடு போட்டு அவனை பத்தி கவலையே படாது. அவன் எப்படிப்பட்ட இந்த மேல சொன்ன கேட்டகிரியில எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு சாப்பாடு போடுங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த நெறியை காண்பிச்சது சன்மார்க்கம் மட்டும்தான். மற்ற மார்க்கத்துல அதை காமிக்கல, உள்ள வராதுன்னு சொல்லி துரத்திடுவான். சன்மார்க்கம் மட்டும்தான். அவன் எப்படிப்பட்டவன்ற ஆய்வே வேண்டாம், வந்துட்டானா சாப்பாடு போடு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் இன்னைக்கு 570வது வாரம், 570வது வாரம். அருளாது அணுவும் அசைந்திடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த சங்கத்துல அதை நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 570 வாரங்கள் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது என்றால் வள்ளல் பெருமானின் பெரும் கருணை இந்த சங்கத்திலே துலங்கிக் கொண்டிருக்கின்றது. 570ன்னா 2 வருஷம், எத்தனை வாரம்ன்றதை கணக்கு பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஒரு மாசத்துக்கு அப்படின்னா எத்தனை வருடங்கள் அப்படின்னு கணக்கு பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு இங்க அருள் அப்படி நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் அவர் இந்த தலைப்பை சொல்லும் போது நான் கொஞ்சம் யோசிச்சேன். இந்த தலைப்பா அப்ப வள்ளலார் ஏன் பிறந்தாருன்னு வேற மாதிரி பேசணும்னு நினைச்சேன். ஐயா இல்ல, நீங்க 6ஆம் திருமுறையில இருந்து எடுத்து சொல்லுங்க அப்படின்னாரு. அப்ப இங்கே வள்ளல் பெருமான் இந்த மனித குலத்திலே பிறந்த மனிதர் அல்லாதவர்களை பற்றி பாடிய பாடல். புறவினத்தார் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம்னா இந்த பாடல் எடுத்து சொல்லிடலாம். யாரெல்லாம் புறவினத்தார்? நம்ம புலால் சாப்பிட்றவங்க மட்டும்தான் புறவினத்தார் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை. இதுல வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகத்திற்கும் யார் பொருந்துகின்றார்களோ அவர்கள் எல்லாம் புறவினத்தார். அவங்களுக்கு பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிய பண்புரையேல். அவங்களுக்கு போய் பண்பு எடுத்து சொன்னா அவன் எதையாவது எடுத்துப்பானா? எடுத்துக்க மாட்டான். நாய்க்கு நகை தோன்ற நின்றேன், பேய்க்கும் மிக இழிந்தேன். இந்த பேயை பத்தி எல்லாம் சொல்லும் போது நம்ம சன்மார்க்கத்துல பேயை பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. பேய் இருக்கா? அதை பதில் சொல்லுங்க. பேய்லாம் இருக்கா? பதிலே வரல. இருக்கு, ஆனா இல்லையா? சரி, இருக்கட்டும். இப்ப பேய் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் அப்படின்னா வள்ளல் பெருமான் நிறைய இடங்கள் அந்த பேய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நான் நிறைய நம்ம தேனாம்பேட்டை சங்கத்துல இது ரொம்ப ஆர்கியூமெண்ட் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். நான் பேய்ங்கிற வார்த்தையை வள்ளல் பெருமான் பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்ப பேய் இல்லைன்னு சொன்னா எப்படி அப்படின்னு நானும் கேட்டிருக்கிறேன். ஆனா வள்ளல் பெருமான் ஒரே நடையில ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆன்மா தனித்து செயல்படாது அப்படின்னு ஒரு வாசகத்தை கொடுக்கிறார். அப்ப ஆன்மா தனித்து செயல்படாது அப்படின்னு சொல்லும் போது ஆன்மா செயல்படுவதற்கு ஒரு உருவம் அவசியமாகின்றது. அப்ப ஆன்மா உருவம் இல்லாமல் செயல்படாதுன்னு சொல்லும் பொழுது பேய்க்கு உருவம் இருக்குதானா? இல்லைங்கிறாங்க. அது அப்படியே ஒரு புகை மூட்டமா நமக்கு சினிமால காமிச்சுதான் நமக்கு பேய் பழக்கம் இல்லையா? நேர பேசலாம் இல்ல, சினிமால காமிச்சு நமக்கு பேய் பழகிருச்சு. அப்ப அந்த மாதிரி அப்ப இங்க பேய்க்கும் மிக இழிந்தேன் அப்படிங்கிறார். அப்ப பேய்க்கும் பேயை விட மிகவும் இழிவானது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப பேய் எப்படிப்பட்டது?
அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே எழுகின்றது. நம்ம சாதாரணமா பேய் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம யாரையாவது பேய் வந்து தாக்கி இருக்குதா? இல்லை, நம்ம யாரையும் தாக்கினது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னெல்லாம் இது வரைக்கும் பேய் தாக்கினது இல்லை, பேய் நான் பார்த்ததே இல்லை. நான் தான் பேய் மாதிரி அப்பப்போ பிஹேவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப பேய் என்று சொல்லும் பொழுது அதனுடைய குணாதிசயங்கள் அதை நம்ம எல்லாரும் வளர்த்து விட்டு இருக்கிறாங்க. பேய் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அது மாதிரி அப்படின்னு. பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா தன் வசம் இழத்தல். பேய் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா தன்னை மறந்து அப்படிங்கிற ஒரு பொருள். என்ன, பேய் வந்து என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னா அது இஷ்டத்துக்கு தான் இந்த தேகம் செயல்படும், என்னுடைய ஆன்மா அங்கே செயல்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் ஏற்படுகின்றது. பேய் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றோம். அது நல்ல பேய் கெட்ட பேய் அந்த மாதிரி நிறைய வருவாங்க. பேய்க்குள்ளார நம்ம போல இப்ப பேய்க்கு மிக இழிந்தேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது, அப்ப அந்த பேய் யாரையாவது பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர்களுடைய அந்த உண்மைத்துவம் போயிடும். அப்ப அந்த பேயினுடைய ஆற்றல் அந்த தேகத்திலே செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்ம பேய் இருந்தது அப்படின்னா அந்த சூழ்நிலைன்னு எடுத்துக்கலாம். அப்ப பேய்க்கு மிக இழிந்தேன் அப்படின்னா தன் வசம் இழத்தலை வள்ளல் பெருமான் சொல்றார். நான் என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல, இந்த தேகம் இந்த என்னுடைய ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா அதை பேய் என்று நாம் சொல்லலாம். நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லை, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறோமா? ஆன்மாவோட கட்டுப்பாட்டுல இந்த தேகம் செயல்படுகின்றதா? ஆன்மாவின் கட்டுப்பாட்டுல இந்த மனம் செயல்படுகின்றதா அப்படின்னா இல்ல. அப்ப எப்பயுமே பேய் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ பேயதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம் வசம் நாம் இல்லை. நம்ம குடிச்சவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான், அவனை பாருங்க ஏகாந்தமா ரோட்ல அப்படியே வந்து கிடக்குறான். அவன் வந்து யாராவது நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ஏதாவது கவலைப்படுறானா? இல்ல வண்டி வருது, இல்ல போறவரை மேய்ச்சிட்டு போயிடுவானா, இல்ல நம்ம பாக்கெட்ல ஏதாவது பணம் இருந்தா அதை எடுத்துட்டு போயிடுவானா, எந்த கவலையும் இல்லை. அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கிற அந்த கவலையே இல்லாம படுத்துட்டு இருக்கிறான் பாருங்களேன். அந்த உணர்வு நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா நம்மெல்லாம் அடுத்தவங்க நம்ம என்ன நினைப்பாங்கன்னே வாழ்ந்து வீணா போயிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த குடிகாரம் பாருங்க, அதுவும் இந்த காலத்து குடிகாரங்கள ரொம்ப ரோட்ல அப்படியே உட்காந்துக்கிறாங்க. எதிர்க்க இந்த பக்கம் சாராய பாட்டிலையும் தண்ணியும் வச்சுக்கிட்டு பப்ளிக்கா உட்காந்து குடிக்கிறாங்க. முந்தையெல்லாம் கொஞ்சம் குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் மரவா குடிப்பான், இல்ல குடிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இப்பெல்லாம் இல்ல, அது ரொம்ப பெருமையான விஷயமாக போற்றப்படுகிறது. சொல்லுவாங்க கோயில்ல வந்து நம்ம வந்து ஒரு கிரகப்பிரவேசம் கிடையாது, காலையில தீபாராதனை பண்ணி கடை திறக்கிறது கிடையாது, ராத்திரி தீபாராதனை பண்ணி கடை மூடுறது கிடையாது, ஒரு கணபதி ஹோமம் கிடையாது. ஆனா செல்வம் எங்க கொட்டுது அப்படின்னா எங்க கொட்டுது? அங்கதான் கொட்டுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்ப இங்கே பேய்க்கு மிக இழிந்தேன் அப்படின்னா அந்த குடிகாரன் அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தை வாசகம் பொருந்தும். பேய்க்கு மிக இழிந்தவர்கள் குடிகாரர்கள் இல்லையா? ஏன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் வசம் அவன் இல்லை. அப்ப இந்த பேய்க்கு மிக இழிந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேய் அப்படின்னா அது அவ்வளவுதான். மத்த அது வந்து குடிகொண்டுடுச்சு அப்படின்னா அது அவனுடைய தேகத்திலே அவனுடைய ஆன்மா அங்க செயல்படாம போயிருச்சு. அப்ப அந்த சாராயம் உள்ள போயிருச்சு அப்படின்னா அவனுடைய ஆன்மா அங்க செயல்படவே இல்லை, அவ்வளவுதான், போயிட்டான். எதை பத்தியும் கவலைப்படாம அப்படி போய்கிட்டு இருப்பான். நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன், இப்படிப்பட்டவர்கள் வாழக்கூடிய நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன் வேணா வள்ளல் பெருமான் பாடி இருக்கலாம். இந்த மாதிரி மக்கள் வாழற நிலத்துல போய் நான் பிறந்துட்டேனே, நான் ஏன் பிறந்தேன், நின் கருத்தை அறியேன் நிர்குணனே, நடராஜ நிபுணமணி விளக்கே. இதுக்குதான் இறைவன் வந்து நிறைய பாட்டை வள்ளல் பெருமான் மூலமா பாட வச்சு வள்ளலார் ஏன் பிறந்தார் அப்படின்றத வள்ளல் பெருமானுக்கு இறைவன் தெளிவுபடுத்தினார்னு சொல்லிக்கலாம். அப்ப இங்கு குலத்திரையும் கொடியன் குடித்தனத்தும் கொடியேன் அப்படின்னு ஒவ்வொருத்திலையும் வள்ளல் பெருமான் தன்னை இழிவாக பாடியதாக நாம் நினைக்கலாம். ஆனால் இங்கே இந்த குணங்களை வள்ளல் பெருமான் மனித குணங்களை மனிதனுடைய குணங்களை வள்ளல் பெருமான் இங்கே பட்டியல் போட்டு காமிக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்னா விளக்கரியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விம்முகின்ற குழவியினும் மிக பெரிதும் சிறியேன் நம்மளுடைய நிலைமை. ஐயா சொல்லுவார், கை விளக்கை பிடித்துக் கொண்டு ஒரு பாயங்கணத்துல போய் விளையாடுறது எப்படி இருக்கும் இல்லையா? திருவுருப்பான்ற ஒரு பொக்கிஷத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்மளுடைய உலகியல் வாழ்க்கை அருளியலை சாராமல் அதை பிடித்துக் கொண்டு பாயங்கணத்துல போய் விளையாடுறது. அதுதான் இங்க விளக்கரியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விம்முகின்ற
குழவியிலும் மிக பெரிதும் சிறியேன். இந்த குழந்தை சின்ன குழந்தைன்னு வச்சுக்கலாம். குழவின்னா ரொம்ப சின்ன குழந்தை. அந்த குழந்தை வெளிச்சம் இல்லாத இருட்டறையில கவுந்து படுத்துக்கிட்டு என்ன அவஸ்தைப்படுமோ. இருட்டறையில குழந்தை கவுந்து படுத்துக்கிட்டு, சின்ன குழந்தை கவுந்து படுத்துக்கிட்டு விம்முகின்ற, அது அழகு அந்த மாதிரி. அப்போ அதை விட சிறியேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன பொருள் அங்க அப்படின்னா, நாம இருட்டறையில கவுந்து படுத்துக்கிட்டு எழுதிட்டு இருக்கிறாள இல்ல. இங்க இந்த இருட்டறையில், விளக்கரியா இருட்டறையில் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மலங்கள், நம்ம கிட்ட வெளிச்சம் இல்ல. வெளிச்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். வெளிச்சம், ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம்னா அந்த இடத்துல இருள் நீங்கி விடுகின்றது. ஆனா நமக்கெல்லாம் இருளியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 3 மலங்களோட யாராவது வாழறீங்கன்னு சொன்னா நான் அவங்க காலில் விழுந்துடுறேன். ஒரு மலத்தோட வாழறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம். மலமே இல்லை அப்படின்னா அவங்க சிவம் இல்லையா? அப்ப நம்மளாம் எத்தனை மலங்களோட வாழறோம் அப்படின்னு பார்த்தா, ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதாயி, இந்த 5 மலங்களோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பசு நம்மளாம் ஜீவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஜீவர்கள் அந்த மாமாயை திரோதாயி என்கின்ற 2 மலங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனா அது மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்க முடியறது இல்லை. இப்ப இந்த ஆணவ மாயை கண்மம்ல அந்த கண்மம் மாயை நீங்கிச்சுன்னா அவங்க ஆணவம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க, இந்த ஆணவம் மட்டும் இருக்கிறவங்களுக்கு என்ன பேரு ஏதாவது தெரியுமா? ஐயா சொல்றாரு, விஞ்ஞான கலர். ஒரு மலம், ஆணவம் என்கின்ற அந்த ஒரு மலம் இருப்பவர்களுக்கு பெயர் விஞ்ஞான கலர். அடுத்தது ஆணவம் கண்மம் என்கின்ற 2 மலங்களை உடையவர்கள் விளையாகலர். ஆணவம் மாயை கண்மம் என்கின்ற, ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற இந்த 3 மலங்களை உடையவர்கள் சகலர். அதுக்கு மேல ஐயா சொல்லவே வேணான்னு விட்டுட்டார். ஏன்னா அதுக்கு மேல 5 மலங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சகலர் நிலைக்கு கூட வரலன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இங்கே விளக்கரியா இருட்டறையில் அப்படின்னா பசுக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம் எல்லாம் நாம் இருட்டறையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று பொருள். இந்த மாமாயை திரோதாயி, மாமாயை அப்படின்னா ஒண்ணு இல்ல. மாயைனா இப்ப நம்ம ஒரு சொந்த வீடு வேணும்னு நினைச்சுக்கிறது மாயைன்னு வச்சுக்கலாம். இந்த மாமாயை அப்படிங்கிறது என்ன, இந்த ஊர்ல ஒரு வீடு வச்சுக்கலாம், இன்னும் 4-5 இடங்கள்ல இடம் வாங்கி போடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்காக உழைச்சோம்னா அதுக்கு பேரு மாமாயை. அந்த மாமாயை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா நம்மளால எப்படி அருளியலுக்குள்ளார உழையவே முடியாது. அதனால்தான் ஐயா சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த 3 மலங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து வள்ளல் பெருமான் அதை சொல்லுகின்றார். இங்கு விளக்கரியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது. இந்த கவிழ்ந்து கிடந்து அப்படின்னா நாமெல்லாம் மல்லாண்டு படுத்துக்கிட்டு இருந்தா உடனே எந்திரிச்சிருவோம். கவிழ்ந்து படுத்துக்கிட்டு இருந்தா குழந்தைங்க கொஞ்சம் எவ்வளவு கஷ்டப்படும் இல்லையா? ஆனா இந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது மல்லாந்து விழுந்துச்சுன்னா அதால எழுந்துக்க முடியாது. பார்த்திருக்கீங்களா? அது கவுந்தாதான் அதை திரும்பி அதால எழுந்து பறக்க முடியும், நடக்க முடியும். அது மல்லாந்து விழுந்துச்சுன்னா செத்தே போயிடும், அவ்வளவுதான். அதால திரும்பவே முடியாது. அப்ப அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து இந்த பாட்டை படிக்கும் போது அந்த ஒரு கரப்பாம்பூச்சி நீங்க மல்லாக்க போட்டீங்கன்னா செத்துரும், அவ்வளவுதான். அதால திரும்பி சில நிலைக்கு வரவே முடியாது. அப்ப இங்கே நம்ம எல்லாரும் அந்த மாதிரிதான் இருக்கிறோம். அதனால்தான் நம்ம எல்லாரும் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம இன்னும் அந்த விளக்கரியா இருட்டறையில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் பொருள். சன்மார்க்கத்தில் இருந்துகிட்டே நாம இந்த நிலையில இருந்தா மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தேன் சூதறிந்தீர் வாதறிந்தீர் அப்படிம்பார் ஐயா. துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்தீரே. தூய்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலையே, அதான் இங்க அளக்கரியா துயர்கடையில். நம்மளோட துயரங்கள் எல்லாம் அளக்க முடியுதா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துயரம். நெடுங்காலம்
அலைந்து அலைந்து நெடுங்காலம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிறவிகள் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு நெடுங்காலம் அப்படின்னு சொல்லும் போது இந்த 60 வயசு எனக்கு பெரிய நெடுங்காலமா தான் இருக்கு. 60 வயசு ஆயிருச்சு அப்படின்னா உடனே என்ன ஆச்சு, நம்ம இப்ப யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா எவ்வளவு வயசுன்னு கேட்போம். அவங்க ஒரு 30 வயசு 40 வயசு சொன்னா அச்சோ அதுக்குள்ள இறந்துட்டாங்களாம். ஒரு 85 வயசு அப்படின்னு சொல்லி காதல் வந்துச்சுன்னா 85 வயசா பரவாயில்ல. இப்ப 85 வயசு ஆயிடுச்சுன்னா செத்து போயிடலாம் நம்மளே முடிவு பண்ணிட்டோம். 85 வயசு அப்படின்னா சின்ன வயசுல செத்து போயிட்டாங்களேன்னு யாராவது சொல்றோமா? யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 85 வயசுல ஒருத்தர் இறந்து போறாரு அப்படின்னா ஐயோ சின்ன வயசுலயே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா சிரிக்கிறான். சிரிப்பானா மாட்டானா? 30 வயசுலயே செத்து போயிட்டா ஐயோ சின்ன வயசுலயே செத்து போயிட்டானே அப்படிமா. அப்ப நாம ஒரு அளவுகோலை நம்ம வச்சுக்கிறோம். இந்த வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே ரைட். இப்ப எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா அப்படின்னா சரி ஓகே டிக்கெட் வாங்கி இருக்குது, ரிசர்வ் பண்ணி இருக்கிறாரு, ட்ரெயின் வரணும்னு வெயிட் பண்ணும், அவ்வளவு. அப்படி நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். 80 வயசு ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்துருச்சு, அங்கிருந்து கிளம்பி இங்க வரணும், அவ்வளவுதான். நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய அந்த மாதிரி ஒரு திட்டத்தோட தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குழந்தை பிறந்துருச்சு, அதை படிக்க வைக்கணும், அது உத்தியோகம் போகணும், அது கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு குழந்தை பிறந்த பெற்றுக்கணும், அந்த குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிம்மதியா போய் சேரணும். இவ்வளவு நம்மளோட குறிக்கோளே. இந்த குறிக்கோளாக இருந்தாங்களாம் பார்த்து வள்ளல் பெருமான் ஏன் பிறந்தீங்கன்னு கேட்கிறார். எதுக்கியா பிறந்தீங்க? விலங்கினங்கள் கூட என்ன பண்ணுது? பிறகுது, வாழுது, என்ன பிறகு சாப்பிடுது, தூங்குது, என்ன பிறகு பண்ணுது, செத்து போகுது, முடிஞ்சு போச்சு. நம்மளும் அதே மாதிரிதான் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஆனா நம்ம 6 அறிவு படைத்தவர், பகுத்தறிவாதி அப்படின்னு நம்ம பெருமை மட்டும் பேசிக்கிறோம். உலக பிறப்பிலேயே உயர்ந்த பிறகு இந்த மனித பிறவிதான் பேசிக்கிறோம். வள்ளல் பெருமான் நம்மளை காரி துப்புறார். வள்ளல் பெருமான் அப்படி நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாடெல்லாம் படிச்சா அப்படியே நாக்க பிடிக்கிட்டு சாகலாம் போல பாடல்கள் அருள்பால நிறைய இருக்கு. இறைவனை எவ்வளவு புகழ்ந்து பேசி இருக்கிறாரோ மனிதர்களை அவ்வளவு தாழ்த்தியும் பேசி இருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அளக்கரியா துயர்கடலில் விழுந்து நெடுங்காலம் அலைந்து அலைந்து. நம்ம அப்பா நம்மளை அப்படிதான் வளர்க்கிறாரு, நம்ம பிள்ளை அப்படிதான் வளர்க்கிறோம், நம்ம பிள்ளை அவங்க பிள்ளைகள் அப்படிதான் வளர்க்க போறாங்க. ஒருத்தர் கூட ஞானத்தை புகட்டி ஞானத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கறது வழியே கிடையாது. ஏன்னா நம்ம பொருள் ஈட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை நோக்கிதான் நம் பிள்ளைகளை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிதான் போச்சு. வேணாலும் உத்தியோகம் பண்ணிக்க, உத்தியோகத்துக்கு போகாம நான் கோயிலுக்கு போறேன், நான் சன்மார்க்க சங்கத்துல போய் சேர்ந்து தொண்டு பண்றேன் அப்படின்னு சொன்னா முட்டாள்தனம் பண்ணாதேங்கிறோம். முதல் வார்த்தை முட்டாள்தனம் பண்ணாத, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால ஒழுங்கா உத்தியோகத்துக்கு போ, ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம சொல்றது வள்ளலார் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னாரா? அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள இந்த உலகியல்ல தான் இழுத்து விடுவோம் இல்லையா? அளக்கரியா துயர்கடலில் விழுந்து நெடுங்காலம். நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறதே கிடையாது. நம்ம பட்ட கஷ்டத்தை அவங்களும் படட்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அலைந்தலைந்து மெலிந்து துரும்பதனில் மிக துரும்பேன், கிழக்கரியா கொடுமையெல்லாம் கிளைத்த பழுமரத்தேன், கெடுமதியேன் கடுமையினேன் கிரிபேசும் வெறியேன். இது கெடுமதியேன். மதியை விதியை மதியால் வெல்லலாம். எப்படி? கெட்டு போற மதி இருந்தா எப்படி வெல்ல முடியும்? அப்ப கெடுமதியேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாயந்தரம் இங்க KK நகர்ல சொற்பொழி இருக்குது போலாம் அப்படின்னு கிளம்பும் போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படி போன் பண்ணி, இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குதுரா, டிக்கெட் கிடைச்சிருக்குது, வாடா போலாம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சரி அடுத்த செவ்வாய்க்கிழமை KK நகர் போய்க்கலாம், அதான் வாரம் நடத்துறாங்களே, இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, கிடைக்காது டிக்கெட்டு அப்படின்னு அங்கதான் போவோம் இல்லையா? நடக்கிறது அப்படிதான். கெடுமதியேன் ஐயா ரொம்ப சொல்றார், 5 புல வேடருக்கு அறிவை பறிகொடுத்து அப்படின்னு பாடுவார். 5 புல வேடருக்கு அறிவை பறிகொடுத்து. நம்மளால அறிவை பறிகொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்கு? நம்மளுடைய புலன்களுக்கு. இந்த கண்ணு என்ன பார்க்கணும், காது எதை கேட்கணும், மூக்கு எதை
நுகரணும், நாக்கு எதை சுவைக்கணும், தேகம் எதை பற்ற வேண்டும், இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த புலன்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை மறந்து அறிவை பறிகொடுத்து அனுபவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் அங்க சொல்லுவாங்க. கெடுமதியேன் கடுமையினேன் கிரிபேசும் வெறியேன். இந்த அடுத்தவங்களை பத்தி பேசுறது அப்படின்னா அவ்வளவு சுகம் நம்மளுக்கு. ஐயா அதை ஒழுக்கத்தில் கொண்டாந்து வைக்கிறார். பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல். நான் சொன்னேன், ரொம்ப பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் நம்ம சன்மார்க்கத்துக்கு கொண்டு வர வேண்டாம். சன்மார்க்கத்துல பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு எதை எடுக்கலாம் அப்படின்னா, பொய் சொல்லாதிருத்தல், பிறர் மேல் கோபியாதிருத்தல், பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல், தன்னை மதியாதிருத்தல், இப்படி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதுதான் பஞ்சமா பாதகங்கள் சன்மார்க்கத்துல. ஏன்னா நம்ம நான் கள்ளு குடிக்கல அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லலாமா, நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லலாமா, நான் புலால் சாப்பிட மாட்டேன்னு பெருமையா சொல்லலாமா? அந்த பெருமையெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. அது நம்ம லிஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறமா அதை நம்ம விட்டுருந்தோம்னா பரவாயில்ல. அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே, சன்மார்க்க லிஸ்ட்லயே அதெல்லாம் கிடையாது. அப்ப அதெல்லாம் விட்டுட்டு வாழறேன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒரு பெருமையே கிடையாது. அதெல்லாம் சன்மார்க்கத்திலே மிகச்சாதாரணமான விஷயங்கள். ஆனா இங்க இந்த கரண ஒழுக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் நம்மளுடைய பஞ்சமா பாதகங்கள். நம்ம இந்த பாவம் அப்படிங்கிற பாவத்தை பத்தி பேசி ஒருத்தர் பாவம் பண்ணிக்கிட்டார், பாவம் மாட்டிக்கிட்டார் இல்லையா? இந்த பாவ புண்ணியம் அப்படிங்கிறத பேசிட்டு அது என்னமோ எங்கெங்கயோ போகுது, அது கிளை கிளையா மாறி போயிடுச்சு. அவர் பேசுனது ஒண்ணு, இவங்க அதை ரூட் போட்டு எடுத்துட்டு போனது வேற வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப காலம் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? இப்ப இங்க உட்காந்துட்டு ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு சொன்னா அது எப்படிங்க? இந்த கோயில்ல உட்காந்து ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு அது நியாயமா? பாவ புண்ணியத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துதானே ஆகணும். அப்படி சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த பிள்ளைகள் என்ன ஆகும் இல்லையா? அப்போ அது மாதிரி அது அவர் அந்த பாவ புண்ணியங்கள் அவர் என்ன தப்பு பண்ணார்னா வள்ளலார் எப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டாரு. அது அவருக்கு வள்ளலாரை பத்தி தெரியல, அருட்பாவை முழுசா படிக்கல. அதனால வள்ளலார் பாவம் பண்ணவங்க எல்லாம் இப்படி பிறந்துருவாங்க அப்படின்னு வள்ளலாரன் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அவ்வளவுதான் பிரச்சனை. கொஞ்சம் ஆர்வ கோளாறு, வேற ஒண்ணும் இல்லை. சோ அந்த மாதிரி இப்ப அவங்களாம் எப்படி அப்படின்னா நம்ம சொல்ல அனுபவம் நம்மளுடைய சன்மார்க்கத்துக்கு உள்ளார கொஞ்சம் நுழைவில்லைன்னு அர்த்தம். அறியாத பொறியவர்க்கும் இழிந்த தொழிலவர்க்கும் அதிகரித்து துன்மார்க்கத்து அரசு செய்யும் கொடியேன். அறியாத பொறியவர்க்கும், இதுதான் இப்ப நம்ம சொன்னது, அறிவை பறிகொடுத்து இருக்கக்கூடியது. அறியாத பொறியவர்க்கும், நம்முடைய இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்ச புலன்கள், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்ப இந்த கண்ணு அப்படின்னா இந்த கண்ணு எதை பார்க்கணும், காது எதை கேட்கணும், இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்கிறது யாரு? அறியாத பொறியவர்க்கும் இழிந்த தொழில் அவர்க்கும். இழிந்த தொழில் செய்பவர்கள். எது இழிந்த தொழில்? செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. இழிந்த தொழில் அவர்க்கும். ஐயா அது இழிந்த தொழில் அப்படின்னு எதையெல்லாம் சொல்லுவாரு அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியல. இழிந்த தொழில் அவர்க்கும். ஒரே ஒரு தொழில், இழிந்த தொழில் எது? என்ன? திருட்டு, ஓகே, கொலை, இது எல்லாத்துக்கும் அடிப்படை எது? அவ்வளவுதான். நம்ம தெருவுக்கு தெரு வச்சுட்டு இருக்கிறோம். அந்த கடையோட ஓனரை யாராவது நம்ம இழிவா பாக்குறோமா? பாக்குறதே இல்லை. இழிந்த தொழில் அவர்க்கும் அப்படின்னா சாராய கம்பெனி நடத்துறவங்க அத்தனை பேரும் இழிந்த தொழில் செய்பவர்கள். இந்த சாராய கடையை யாரெல்லாம் வாடகை எடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம், அந்த இடத்த வாடகை கொடுக்கிறவங்க முதற்கொண்டு அவங்க அத்தனை பேரும் இழிந்த தொழில் செய்பவர்கள். அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. குடிக்கிறவனை விட இவனுக்கு பாவம் ஜாஸ்தி. அந்த இழிந்த தொழில் அவருக்கும்னா வேற எதுவுமே என்னால சிந்திக்க முடியல. ஏன்னா அந்த ஒரு தொழில் உலகத்தையே நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா? அதுக்கப்புறமா தான் மாமிச கடை அப்படிங்கிறது கூட அதுக்கு அப்புறம் தான் வருது. இது இந்த புகைக்குடி, கஞ்சா குடி, சாராய குடி அப்படிம்பார் வள்ளல் பெருமான். அப்ப அந்த மூன்றும் செய்பவர்கள் எல்லாம் இந்த இழிந்த தொழில் செய்பவர்கள். இழிந்த தொழில் அவர்க்கும்
அதிகரித்து துன்மார்க்கத்து அரசு செய்யும் கொடியன். இதையெல்லாம் விட மோசமான துன்மார்க்கத்தை அரசு செய்யும் கொடியேன் அப்படிங்கிறார். அது யாரா இருக்கும்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். துன்மார்க்க அரசு, கருணையில்லா ஆட்சி, கடிந்தொழிக அருள் நயந்த நன்மார்கர் ஆளுக அப்படிங்கிறது வள்ளலாருடைய வாக்கு. அருள் நயந்த நன்மார்கள் ஆட்சி புரிய வேண்டும். வேற எது வந்தாலும் அது துன்மார்க்கத்து அரசு செய்யும் கொடியேன். அவரோட எக்ஸாஜரேஷன், வள்ளல் பெருமானுடைய இந்த கற்பனை எங்க போகுது அப்படின்னா, ஒரு மனிதனை எப்படி வர்ணிக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி துன்மார்க்கத்தை அரசாட்சி செய்யக்கூடியவர்கள், இழிந்த தொழில் பண்றவங்க தான் துன்மார்க்க அரசு நடத்துபவர்களாக இருக்க முடியும் இல்லையா? குறியாத கொடும்பாவ சுமை சுமக்கும் திறத்தேன், கொல்லாமை என்பதை ஓர் குறிப்பாலும் குறியேன். கொல்லாமை என்பதை ஓர் குறிப்பாலும் குறியேன். கொல்லாமை என்பதை ஓர் குறிப்பாலும் குறியேன் அப்படிங்கிறார். இந்த விரதம்னு சொல்லும் போது என்னென்னமோ விரதம் வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா எது விரதமாக இருக்க வேண்டும்? கொல்லா விரதமே விரதம்னு வழியா சொல்லுவாங்க. ஆனா இங்க கொல்லாமை என்பதை ஓர் குறிப்பாலும் குறியேன். இந்த புலால் உண்பவர்கள் எல்லாம் இந்த கேட்டகரி, இந்த மாமிச கடை வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த கேட்டகரி. அப்போ அவர்கள் எல்லாம் இந்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் அல்ல, சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள், உகந்தவர்கள் அல்ல. சரியாத மனக்கடையேன் தீமைகளாம் உடையேன். ஐயா விண்ணப்பகவி என்பவர் கூட சொல்லுவாங்க, 8 திசையில் இருக்கிறவங்களுக்கும் கோபம் எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கறது என்கிட்ட ஸ்டாக் இருக்கும்பார். எல்லா 8 திசையில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு தீமை வேணும்னாலும் கொடுக்கறது என்கிட்ட ஸ்டாக் இருக்குதும்பார். அந்த மாதிரி தீமைகளாம் உடையேன், சினத்தாலும் மதத்தாலும் செறிந்த புகழ் அணையேன். சினத்தாலும் மதத்தாலும், இந்த மதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சினத்தோட உச்ச கட்டம். அது மதம். எரியாத புவியிடை நான் ஏன் பிறந்தேன், உந்தன் இதயம் அறியேன், மன்றில் இனித்த நடத்திறையேன். ரொம்ப அருமையான ஒரு பதிகம் இது. நம்மளுடைய நிலையை ஒரு வழியில சொல்லுவார், ஏறுகின்றேன் என மதித்தே இறங்குகின்ற கடையேன். நம்மளாம் சன்மார்க்கத்துல முன்னேறிட்டு இருக்கிறோம் நினைப்பு தான். சன்மார்க்கத்துல முன்னேறிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா சன்மார்க்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்தே சன்மார்க்கி நான் சொல்லுவேன். பிறந்ததுலேருந்தே சன்மார்க்கி. ஆனா என்ன பார்த்தா அப்படியே இருக்கு. ஏறுகின்றேன் என மதித்தே இறங்குகின்ற கடையேன். அப்படியே ஒரு ஜான் ஏறுனா முழம் சறுக்குன்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு முழம்லாம் சறுக்கிறது இல்லை, மீட்டர் மீட்டரா சறுக்குது. ஒரு ஒரு கொள்கையை இன்னைக்கு கடைபிடிக்கணும்னு நினைச்சா அன்னைக்குதான் அந்த கொள்கையை மீறக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்குது இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஏன் அப்படின்னா, இனித்த பழச்சாறு பிடித்து இழிந்த மலங்கொள்ளும் ஓர் இழிவிலங்கில் இழிந்து நின்றேன். அதுதான் இங்க காரணம். நல்லா எல்லாத்தையும் ஜூஸ் போட்டு கொண்டாந்து இங்க கேட்க கொடுத்தா கூட இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடு கொடுக்கிறாரு பாருங்க. ஈத்த மலங்களும் ஓர் விலங்கில் இழிந்து நின்றேன். வார வாரம் இங்க கிளாஸ் நடக்குது, வார வாரம் ஒருத்தர் வந்து ஒரு அருளாளர் வந்து இங்க சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. வார வாரம் இங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா வினைகளும் சத்தியமாக தீர்ந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு அருள் அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுல உட்கார்ந்து சீரியல் பார்க்கறது எதற்கு சமம் அப்படின்னா, இந்த இழித்த மலம் கொளும் ஓர் இழி விலங்கில் இழிந்தேன் அப்படிங்கிறதுக்கு அந்த டிவி சீரியல் பார்க்கறதுக்கு சமம். பேப்பர் எடுத்து படிக்காதீங்க, நியூஸ் கேட்காதீங்க, டிவி பார்க்காதீங்க. இந்த மாதிரி அருள் நிகழ்வுகள் மட்டும் நம்ம கண்ணிலையும் காதலையும் ஒலிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா நாம ஏன் பிறந்தோம்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லி, அற்புதமான இந்த தலைப்பு முழுவதுமாக என்னால் சொல்ல இயலவிடையை பின்னொரு காலத்திலே நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.